ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க வேளாங்கண்ணி போயிருந்ததை. அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. முட்டி போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் தான் ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மாமா பின்னாடி இருந்துச்சு. நானும் வேண்டிட்டு நடக்கிறேன்னு சொல்லிட்டு மாமா, அக்கா வீட்டுக்காரங்களும் நடந்தாங்க. போய் சேர்த்து மணி தெரில, எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தோம்னு தெரில. ஒரு 6:30 போல் இருக்கும், 6, 7 மணி இருக்கும் நாங்கள் முட்டி போட ஆரம்பித்தது. எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாலும் டைம் தெரியல. ஆனால் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துல மண் செட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னா, அந்த இடத்துலலாம் நடக்கவே முடியல. அவ்வளோ மண் நல்லா செட் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் ரொம்ப மணலாக இருக்கும். முன்னாடியே போகும்போது நல்லா மணலாக இருக்கும். மழை பெய்யறனால நல்லா செட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. அக்கா பையன் தான் முன்னாடி ஓடி போய் இது பண்ணிட்டான். அக்கா பொண்ணு வீடியோ எடுத்துருக்கோம். கொஞ்சம் வீடியோ சரியில்லாம தான் இருக்கும். நல்லா செல்லை போட்டு ஆட்டுன்னு ஆட்டி கேமராவே ஃபுல்லாக ஆட்டி எப்படி எடுத்துருக்கு பாரு. அக்கா பையன் தான் எனக்கு முன்னாடி நடந்து போய் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். சரியான செம்ம வாள். செம்மையாக வாய் பேசுவான். வாய் கொடுத்தா பதில் பேச முடியாது, அந்தளவுக்கு வாய் நல்லா பேசுவான். இப்போ நடந்தெல்லாம் ஆரம்பித்து ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டு பாதி இடம் தான் சொன்னால, பாதி இடம் போக முடியல. டைம் பத்தலை. டைம் பத்தாதனால போக முடியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே தங்கி இருந்து சமைச்செல்லாம் சாப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரம் நடக்குதான்னு பார்க்கலாம். நிறைய பேர் நடந்துகிட்டு தான் இருக்காங்க. ஃபுல்லாக நடந்துகிட்டே தான் இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வரும்போது மணி 4 மணி. 4 மணிக்கு எந்திரிச்சோம். 3 மணிக்கு எந்திரிச்சு. எந்திரிக்கும் போதே எல்லாம் நடந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எப்படியும் ஒரு 5, 6 பேர் நடந்துகிட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே விடிய விடிய நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் பகலில் நடக்க முடியாது. வெயிலில் மணல் செம்மையாக சுடுவோம். வெயிலில் நடக்க முடியாது. ஏன்னா நைட் நேரத்தில் ஈவினிங் டைமில் தான் நடக்க முடியும். பகல் டைமில் நடக்க முடியாது. மண் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கால்லாம் தீச்சிரும். அந்தளவுக்கு வெயில் அடிக்குது இப்போது. இப்போ வெயில் சீசனே முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. செம்ம கிளைமேட் எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். சுட்டெரிக்குது. பஸ்லலாம் போகவே முடியாது, அந்த அளவுக்கு வெயில். நாங்கள் பிளான் பண்ணது காரில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கார் கிடைக்கல. வேறு இடத்துல எங்கே போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பஸ்ஸில் தான் போனோம் எல்லாருமே. காரில் போகலை, பஸ்ஸில் தான் போயிருந்தோம். அதாவது டைமிங் பத்தலை. காரில் போயிருந்தால் சீக்கிரம் போயிருந்துருக்கலாம். நம்ம நினச்ச இடத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்கலாம். பஸ்ஸுனால நமக்கு டைமிங் பத்தாதனால போக முடில. நெக்ஸ்ட் டைம் காரில் போயிடலாம். நாங்கள் அப்போலாம் போகும்போது சித்தி வீட்டோட நாங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் போகும்போது கார் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேயே சமைச்சோம். வரும்போது மீன் தான் வாங்கிட்டு வருவோம். ஏகப்பட்ட மீன். விடிய காலையில் போட்டு வரும்ல, அந்த நேரத்தில் மீன் வாங்கினா ஏலத்தில் வாங்கலாம். அப்போ நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் போன டைம் அம்மா போயிருக்கும்போது 2-3 மாதத்துக்கு முன்னாடி அம்மா போயிருந்தாங்க. அப்போ அவ்வளோ மீன் வாங்கிட்டு வந்தாங்களாம். அவங்களாம் காரில் போயிருந்தாங்க. வருஷத்தில் ஒரு டைம் எப்படியும் கார் எடுத்துகிட்டு சித்தி வீட்டை போயிட்டு வந்துடுவாங்க. எப்பொழுதும் வேளாங்கண்ணி போகாமல் இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தால் அவங்க செய்வாங்க. அதே மாதிரி வேளாங்கண்ணி போகாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க சித்தி வீட்டில். அவங்க கூட நாங்களும் போயிடுவோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அடிக்கடி போயிருக்கேன். அங்கே போய் இந்த விளையாட்டு பொருளாக இருக்குல்ல, அப்போ சமைக்கலாம் மாட்டோம். சும்மா மண் அள்ளி வச்சுட்டு இப்படிலாம் சமைச்சு சாப்பிட்டுட்ருப்போம், விளையாண்டுட்ருப்போம். இப்போ உண்மையிலேயே அக்கா பொண்ணு செஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அது வாங்க சொன்னது அக்கா பொண்ணு வேணாம், சின்னதே போதும்னு சொல்லிட்டு சின்னதே வாங்கிட்டு வந்து அதில் தான் சமைச்சோம். பொங்கல் வச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சோம். அது நம்ம வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஊருக்கு அங்கே எடுத்துகிட்டு போனால் அங்கே சமைக்க விறகுலாம் கிடைக்காது. அதோடய சமைக்கிறதுக்கு இடமும் கிடையாது. விறகுலாம் சமைக்க முடியாதுல்ல. அதெல்லாம் நம்ம வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாங்க. வந்தால் சமைச்சு சாப்பிடலாம். இப்போ 2-3 மாதம் கழிச்சு லீவ் விட்ருவாங்க. 2 மாதம் கழிச்சு லீவ் விட்ருவாங்க. அப்போ நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. நான் இன்னொரு டைம் தனியாக நான் போகும்போது அதில் சமைச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன். உண்மையிலேயே ஃபேமிலியோட போகும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட எல்லோரும் ஒன்றா போயிருக்கோம். அடிக்கடி நான் பெரியக்கா அவங்களாம் போயிருக்கும்போது ஒன்றா போயிருக்கோம். சின்னக்கா அவங்க கூடலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் வெளில போகிறோம். இது வரைக்கும் போனதே இல்லை. இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளில போனது. அவங்க ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போனது இந்த ஃபஸ்ட் டைம் தான். எல்லோரும் ஒன்றா போல தான் பிளான். அக்கா பையன் இருக்கிறனால குழந்த இப்போ தானே 7-9 மாதம் ஆகுது. அதனால் தூக்கிட்டு வர முடியாது. அதனாலேயே வெயிலாக இருக்குது, பனி ஓவராக பெய்யுதுன்னு சொல்லிட்டு நைட் ஆகிரும், பனி ஓவராக பெய்யுது, எதுக்குமே அவனுக்கு உடம்பு சரியில்லை. அதெல்லாம் நீங்கள் போங்க, அடுத்த டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் மட்டும்தான் கிளம்புனோம். அப்படியே கல்யாண வேலைலாம் அப்படி இப்படியே கிடந்துச்சு. நாங்கள் கிளம்பியாச்சு. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள்லேயே கிளம்பிட்டோமா. அதெல்லாம் அங்கங்கே கிடந்துச்சு. அதெல்லாம் அக்கா நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க, அம்மாவும் அக்காலாம் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கோன்னு சொன்னாங்க. மறுநாள் வேறு விருந்து நம்ம வீட்டில். அதுக்குள்ளேயே நம்ம போகணும். அதனால தான் சீக்கிரம் போயிட்டுனா 2 நாள் தங்கி இருந்துட்டு கூட போயிருக்கலாம். மறுநாள் விருந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சீக்கிரம் சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா அன்றைக்கி தான் நல்ல நாள்.
அதை விட்டால் அப்புறம் நல்ல நாள் கிடையாதுன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி இது விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் போய் ஏகப்பட்ட வேலை வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லை. இங்கேருந்து போனதுலேருந்து அங்கே போய் வேலை செஞ்சு தான் அவ்வளோ வேலை. நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்தால் அது சமைச்சது, மீன் கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறது பொழுதனைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் வேறு கொஞ்சம் கால் வலி எனக்கு எடுத்துடுச்சு. கால் வலி அதான் கொப்பளம் வந்துருச்சுன்னு சொன்னால அது ரொம்ப கால் வலி எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. 2 நாள் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. எனக்குலாம் கொஞ்சம் புண்ணு கூட ஆகலை. அது அதாவே அமுங்கிருச்சு. கொப்பளம் மட்டும் இருந்துச்சு, அதாவே அமுங்கிருச்சு. மற்றபடி ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்கள் அக்கா பொண்ணு அவங்க அம்மா போகிறதையே தான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்திருக்கும் பாருக்கு எப்பொழுதுமே. நான் வீடியோ எடுன்னு தான் சொன்னேன். ஆனால் இப்படி எடுக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி அது வீடியோ எடுத்தது மெனக்கே எடுத்துச்சு நம்மளுக்காண்டி. அதை போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். அதெல்லாம் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. ஏதோ நான் வந்தது வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு லைவாக எடுக்கணும், பேசிகிட்டே எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் எனக்கு எடுக்க முடியல, சந்தர்ப்பம் கிடைக்கல. எப்படி எடுக்கிறது? ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் எடுத்தேன்னா அதுக்கப்புறமா எடுத்துக்கிடுவேன். ஏன்னா வீட்டில் எல்லாருமே அம்மா அப்பா சமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு அந்த அம்மாவை சுற்றி எங்கள் சின்ன அக்கா, பெரிய அக்கா, தங்கச்சி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் அம்மா கூட. எங்கள் வீட்டில் எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருப்பனால அந்த வீடியோவில் வந்து என்ன பேசுகிறது என்னன்னு தெரியல. இதே அம்மா வந்து தனியாக இருந்தாங்கன்னா பேசி வீடியோ அதெல்லாம் அம்மாவுக்கு செட் ஆகாது. என்னென்னா வச்சு வீடியோ போடாதுன்னு அம்மா ஏற்கனவே சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நான் அவங்க சமைக்கும்போது இடையில இடையில போய் வீடியோ எடுக்கிறது தான் நான். ஆனால் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்காதன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானாக விருப்பப்பட்டு போய் அப்போ இடையில இடையில வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேன். அம்மாவுக்கு அந்த வீடியோ எடுக்கிறது, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது ஃபோன் நோண்டுறது அம்மாவுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டோம்னு வச்சுங்களேன் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. செல்லை ஒரு நாளைக்கு வச்சு ரோட்டில் வச்சு உடச்சிருவேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் அக்கா யாரும் செல்லு யூஸ் பண்ணாலும் அவள் பிடிக்காது. அதோடய ஃபோட்டோ எடுக்க பிடிக்காது. எனக்கு ஃபோட்டோ எடுக்க தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா திட்டிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் ஃபோட்டோலாம் நிறைய எடுப்போம். ஆனால் நான் ஃபோட்டோ எடுக்க தான் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ஃபோட்டோ இதெல்லாம் பிடிக்கும். வாமா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னால் வரமாட்டாங்க. எப்போயாச்சும் டைம் வருவாங்க அவ்வளோதான். தங்கச்சியோட மேரேஜுக்கே ப்ளக்ஸ் அடிக்கிறதுக்கு ஃபோட்டோ போடுறது என்னோடய ஃபோட்டோ போடவே போடாதீங்கன்னு சொல்லி ஒரே இது பண்ணிட்டாங்க. எங்களோட பிடிவாதத்தில் அப்புறம் ஃபோட்டோ போட்டோம். பத்திரிக்கையில் ஃபோட்டோ போடுறது அம்மா அப்பா ஃபோட்டோ போட்டுருக்கும்போது அப்படி தான் என் ஃபோட்டோ தான் அப்பா வேணா ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. 2 பேரும் போட்டாங்க. தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோவும் கொடுத்துட்டு இவங்க ஃபோட்டோ அம்மா அப்பா ஃபோட்டோவும் கொடுத்தாங்க பத்திரிக்கையில். அப்பா அப்படி தான் சொன்னாங்க. என் ஃபோட்டோ எதுக்கு போட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட ஒரே சண்டை. என் ஃபோட்டோ போட வேண்டாம் தான் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோட்டோலாம் அப்போலேருந்தே பிடிக்காது. நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கவே மாட்டாங்க. அதிகம் ஃபோட்டோவே எடுக்க மாட்டாங்க அம்மா. நான் வந்து ஏதோ வீடியோ நான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரில. அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. அதனால ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் பேசுறது நினச்சின்னா மன்னிச்சிடுங்க. நான் ஸ்லோவாக தான் நடந்து போனேன். எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து எனக்கு பின்னாடி வந்தவங்க எனக்கு முன்னாடி போயிட்டாங்க. நான் ஸ்லோவாக தான் நடந்து போனேன். நான் மனசில் நினச்சது வேண்டுறது அந்த நான் ஸ்லோவாக என்ன நினச்சனோ மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் நினச்சி ஸ்லோவாக வேண்டிக்கிட்டே போயிட்டுருந்தேன். எப்போ விடிய விடிய நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்லோவாக தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஸ்லோவாக தான் நடந்தேன். வேகமாக கொஞ்சம் கூட நடக்கவே கிடையாது. முட்டி போட்டு மாமா வந்து வெறுன்னு போயிட்டார் அக்கா வீட்டுக்காரர். அதுக்கப்புறம் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேயும் தொட்டில் கட்டுறவங்க தொட்டில் கட்டலாம். அந்த மாதிரி ஆலமரத்தில் தொட்டில் கட்டுறவங்க. அப்புறம் ஆலமரத்து பக்கத்தில் ஒரு அங்கே தான் தூங்கினோம்ப்பா நைட்டு. அப்போ தான் செக்யூரிட்டி வேணாம்னு சொல்லிட்டு தீர்த்தம் கொடுக்குற இடத்துல போய் தூங்குங்கம்மா அப்படின்னாங்க. அப்புறம் அங்கேருந்து போய்ட்டு மறுபடியும் பழைய வேளாங்கண்ணி போயிட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்டு மறுபடியும் புது வேளாங்கண்ணி வந்தோம். புது வேளாங்கண்ணியில் வந்துட்டு தேவையான பொருள் இன்னும் எதுவுமே நாங்கள் வாங்கலை வீட்டுக்கு. பாப்பாக்கெலாம் டேக்ஸு இந்த இதெல்லாம் விளையாடுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த விளையாட்டு ஜாமான் அந்த சமைச்சு விளையாடுற ஜாமான் இதெல்லாம் வாங்குறதுக்காண்டி அங்கே வந்தோம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஏகப்பட்ட ரேட்டு. அப்புறம் ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கினோம். அப்புறம் வீட்டில் ஒரு பிளேட்டு இது மாதிரிலாம் நிறைய வாங்கினோம். வாங்கிட்டு அப்புறம் கத்தி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு அந்த பொரி அந்த இதெல்லாம் இருக்குல்ல கல்கண்டு இந்த இதெல்லாமோ வெள்ளை கல்லில் சின்னதாக பள்ளி மிட்டாய் ஏதோ சொல்லுவாங்களோ அதெல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டு அப்புறம் அங்கேயே சாப்பிட்டோம். பிரகாஷ்ன்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு. அங்கே சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போகலான்னு போனோம். அங்கே தான் மீன் கடை அதிகம் இல்லையா, ஆனால் பீச்சில் போய் பார்த்தோம். 2, 3 கடை பார்த்தோம். மீனோட ரேட்டு வந்து ஏகப்பட்ட ரேட்டு விற்றாங்க. ஒரு மீன் வந்து 120 ரூபா 180 ரூபா அப்படி சொன்னாங்க. சரி வேணாம், ஒரு கிலோவே நம்ம வீட்டில் 100 ரூபா தான் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஏகப்பட்ட ரேட்டாக இருக்கும் சொன்னாங்க. மீன் சாப்பிடவே இல்லை வேளாங்கண்ணியில் போயிட்டு. எல்லோரும் வேளாங்கண்ணி போனால் மீன் சாப்பிட தான் போவாங்க. ஆனால் நாங்கள் மீன் சாப்பிடல. அங்கே அந்த பிரகாஷ்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அங்கே நண்டு கேட்டோம். அந்த ஹோட்டலில் வந்து நண்டு கேட்டதுக்கு 250 ரூபா சொன்னாங்க. அப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து
சிக்கன் ரைஸ் ஒரு ஆள் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் பூரி பூரி இல்லை, சப்பாத்தி, புரோட்டா, ஏதோ நூல் புரோட்டாவே ஏதோ அது நல்லா இருந்துச்சு. ஆனால் புரோட்டா நல்லா இருந்துச்சு. நான் சப்பாத்தி வாங்கினேன் நான். அப்புறம் என்னென்னமோ நிறைய பேர் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் சாப்பாடு சூப்பராக தான் இருந்துச்சு அங்கே. குருமா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாருமே. சிக்கன் குருமா நல்லா இருந்துச்சு புரோட்டாக்கு அப்படின்னாங்க. நான் புரோட்டா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு புரோட்டா. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அந்த புரோட்டா சாப்பிட்றதுக்கு. அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு வந்து அவங்க அப்பாவை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கு. அவங்க அப்பா போகிறது தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கும் இருக்கு. நான் பிறந்த நீலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் என்ன எடுக்கவே இல்லை வீடியோவில். உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, தம்பி எல்லாரையும் வச்சு போய் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு வீடியோ. என்னையெல்லாம் நான் எடுக்கும்போது சொல்லிட்டேன், என்னெல்லாம் வீடியோவே எடுக்கக்கூடாது. அது செல் எடுத்தோன்னே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறேன்னு சொல்லிட்டு, நான் எடுக்கிறேன் சித்தி, நான் எடுக்கிறேன் சித்தின்னு ஒரே சொல்லுவேன். சரி எடுத்துக்கோ அப்படின்னு. வீட்லேயும் வந்து அப்படி தான். எங்கள் அம்மா குழம்பு வைக்க சித்தி வீடியோ எடுக்கட்டுமா அப்படின்னு சொன்னா. அன்றைக்கி நண்டு குழம்பு வைக்கும்போது பாப்பா தான் வீடியோ எடுத்துச்சு. நான் எடுக்கல, பாப்பா தான் வீடியோ எடுத்துச்சு. எங்கள் அக்கா பையன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கான். சேனல் பேர் தரல, கேட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக அவனோட சேனலை போய் பாருங்கள். சும்மா ஃப்ரீயாக இருக்க டைத்தில் எடுப்பான். ஸ்கூல் போயிட்டு ஃப்ரீயாக இருக்க முடியல, அவனாவே பேசி இது பண்ணி எடுத்துகிட்டு இருப்பான். அவன் தான் முன்னாடி நடந்து போய் அவ்வளோ ஜாலி அவனுக்கு போனதில். பீச்சுக்கு போகலாம், பீச்சில் போய் இன்னும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னான், பீச்சில் போய் குளிக்கலாம், பீச்சில் போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு. அவன் லீவ் விட்டோன்னே. ஆனால் அவங்க அம்மா அப்பா விட்டு இருக்க மாட்டேங்கிறான். எங்கள் அம்மாவோட இருக்க மாட்டேங்கிறான். அவங்க அம்மா கூடயே வளர்ந்ததெல்லாம் அவங்க அம்மா அப்பா கூடயே இருந்தனால எங்கள் கூடயெல்லாம் வர மாட்டேங்கிறான். கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிறான். இங்கே சேலத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. ஏற்காடு போகணும் கண்டிப்பாக. ஏற்காடு எப்படி தெரியும்னு தெரில அவனுக்கு. வாயில் வரது ஃபுல்லாக ஏற்காடு தான் சொல்லிகிட்டு இருப்பான். நான் ஏற்காடு போகணும். அப்போ தான் வாடா, எங்கள் வீடு பக்கமாக தான் இருக்குது ஏற்காடு, கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் வரேன் அப்படின்னு சொல்லுவான். வரேன்னு சொல்லியிருக்கான். லீவ் விட்டால் ஏற்காடு கூப்பிட்டு போகிறது வரேன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏற்காடு வரேன்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம் வரானா நான். அவங்க கம்பெனியை புதுசாக ரன் பண்ணுறதுனால வர முடியல. அவங்க வேலையெல்லாம் விட்டு வர முடியாதுல்ல, அதெல்லாம் அக்காவெல்லாம் வர முடியல. அவங்க வந்து கல்யாணத்துக்கே 2 நாள் தான் லீவ் போட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருந்துட்டு ஒரு நாளைக்கு இருந்துட்டு ஒரு வாரமே ஆக்கிட்டோம் நாங்கள். அவங்க ஸ்கூலும் பாப்பாவுக்கும் பையனுக்கும் ஸ்கூலும் லீவ் போடுற மாட்டம் இருக்குது. ஒரு வாரத்தில் 2 வாரம் லீவ் போடுற மாட்டேங்குது நம்ம வீட்டுக்கு வந்தால். அதெல்லாம் அதிகம் அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. எங்கள் பாப்பா எனக்கு முன்னாடி தான் வந்துச்சு. பாப்பாவுக்கு பின்னாடி தான் நான் வந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு முன்னாடி தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்துச்சு பாப்பா. ஏன்னா புது வேளாங்கண்ணி பழைய வேளாங்கண்ணியும் செம்மையாக இருக்கும். இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. அந்த மாதா வந்து அந்த கேணியில் தண்ணியில் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து காசு தெரியுது. அதெல்லாம் நம்ம முன்னாடி போயிருக்கும்போது காசு தான் பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக வந்து அந்த மாதா வந்து அந்த தண்ணியில் தெரியுது. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த அது பார்க்குறது செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்ததுக்கு. அந்த மேலே வந்து லைட் மட்டும் செட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து மாதா தெரிகிற மட்டும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த கேணியில். முன்னாடி வந்து காசு மட்டும் கிடக்கும் நிறையா. அதுதான் நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக அது மாதிரி வச்சுருக்காங்களா எனக்கு தெரியல. எப்படியாவது வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் போய் இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதான் எப்போ வச்ச 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 4 வருஷம் ஆகிட்டு நான் வேளாங்கண்ணி போய் இப்போ தான் போயிருக்கேன். முன்னெல்லாம் அடிக்கடி போவேன். இப்போ போகிறதில்ல. 4 வருஷம். ஆமாம் 4 வருஷம் ஆகிட்டு நான் வேளாங்கண்ணி போய். இந்த இடத்துக்குலாம் செம்மையாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நான் போகலை. அந்த இடம்லாம் அங்கே செம்மையாக சர்ச்சில் செம்மையாக பெருசாக இருக்கும். அங்கெல்லாம் போகலை. முன்னாடி போகும்போது போயிருந்தேன். இப்போலாம் அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, டைம் இல்லாமனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கெலாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அந்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு டைம் பகலில் போய்ட்டு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும். அந்த மாதிரி போகணும். டைமிங் நம்ம வந்து பத்தலை. டைமிங் செட் ஆகலை. பஸ்ஸில் போனாலும் டைம் ஆயிடுச்சு. நிறைய இடத்துக்கு போகலை. இது மட்டும் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வரும்போது மீன் வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுச்சு. பஸ்ஸில் மீன் வாங்கிட்டு வந்தால் பஸ்ஸுக்காரர் என்னை துரத்தி விட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். பஸ்ஸுலலாம் மீன் வாங்கிட்டு போக முடியாது. வேணால் காரு, பைக் இது மட்டும் போனால் மீன் வாங்கிட்டு வரலாம். பஸ்ஸுலலாம் இவ்வளோ தூரம் வாங்கிட்டு கொஞ்சம் கெட்டு போயிடும் மீன். வாங்க முடியாது. வாங்கிட்டு போக முடியாது. விடியகாலைல நம்ம 4 மணிக்கு போனாலாம் வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா மீன் வந்து அப்போ தான் போட்லாம் வரும். 5, 6 மணிக்கு தான் போட் வரும். வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஆனால் நான் வாங்கலை. இப்போ நடந்து முடிஞ்சாச்சு. நான் வந்துட்டேன். அப்போயும் வந்துட்டு இப்போ வீடியோ கொஞ்சம் இங்கே சரியாயிடுச்சு. கொஞ்சம் கூட பெயின் இல்லை அப்போலாம். நடந்து வந்தோடனே நல்லா நார்மலாக நடந்து போனேன். வீட்டுக்கு போனதாக அந்த பெயின் தெரிஞ்சிச்சு. காலோட வலி தெரிஞ்சிச்சு. இங்கே தான் நாங்கள் நைட்டு படுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே படுக்காதீங்க, போய் எங்கள் தீர்த்தங்குளத்தில் படுத்துன்னு சொன்னாங்க. உண்மையிலே செக்யூரிட்டிலாம் பாராட்டணும். நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கவனிச்சு இந்த மாதிரி ஃபேன்லாம் போட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
ஃபுல்லாக இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இந்த இடம் நல்லா இருந்துச்சு. இந்த இடம்லாம் புதுசா செட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. முன்னாடிலாம் இல்ல. இந்த இடத்துலலாம் நான் முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் இந்த இடம் இல்ல. உள்ள வந்து சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. நாங்க உள்ளலாம் ஃபோன்லாம் அலோடு இல்ல. ஃபோன எடுத்துட்டும் போகல நாங்க. அலோடு இல்லன்னா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஒரு டைம் நான் வந்து போட்டிருக்கறது நமக்கு தெரியும்ல. அப்போ எடுக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் எடுக்கவே கிடையாது. அப்ப அந்த லைட்டு தலையில வைக்கிற மாடல் லைட் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு போனோம். நெறைய பொருள் வாங்கிட்டு போனோம். ஆனா ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஆனா வாங்கிட்டு போனோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீனோட ரேட்டு தான் அதிகம். நீங்களாம் போயிருந்தா மீன் சாப்பிட்டீங்களா? எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.